கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம பாக்கியில் ஃபிஷிங் லீக் தான் விளையாட போகிறோம். இந்த ஃபிஷிங் லீக் நான் ஆல்ரெடி விளையாடி பார்த்தேன். அப்புறம் என் அண்ணன் விளையாடினா, அப்புறம் காசு கூட சேர்த்து வச்சுருக்கான். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே விளையாடுவோம், அப்போ தான் நம்மளுக்கு புரியுமே. நம்ம இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? நாங்கள் நம்மளே எல்லாரும்னா போவோம். வாங்க நம்ம போய் விளையாடி பார்ப்போம். அப்புறம் அதை பாருங்கள், மண்ணெலாம் வாங்கி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ இதுவாக இருக்கும். கிராஃபிக்ஸு செம்மையாக இருக்குது. இது என்னது இது ஓ அழுகிற மாதிரியா? சரி நம்ம போய் இது என்னடா இது சேல் ஃபிஷ், சேலிங் ஃபிஷ்ஷு. இது பேக் பேக்கு, இது ஸ்டோரேஜ். இது வேர்ல்டு 2க்கு எவ்வளோ? வேர்ல்டுக்கு 1000 ரூபா கேட்குது. வேர்ல்டுக்கு இந்த வீட்டுக்கு தான் தெரியாமலே இருக்குது, அதனால் பார்த்துட்டு போகணும். அப்புறம் கிளாத்து எவ்வளோ? ஓகேவா? உங்களை வச்சுக்கோங்க. அடுத்து எவ்வளோ? ராட்சாப்பா. ஓகே, நம்ம முதல்ல இந்த ராட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ராடு வரைக்கும் போவோம். இந்த ராடு போவோம். இந்த ராடு வரைக்கும் வரணும். இந்த ராடு தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது, அதனால் போவோம். ஓகே, இங்கே தானே சேல் ஃபிஷ்ஷிங் இடம் பார்த்தேன். அந்த இருக்குது சேல் ஃபிஷ்ஷிங். இது பண்ணலாம், இதையும் ஊற்றலாம். ஆமாம், இது சேலாளுக்கு இது ஆடு. ஓகே எல்லாத்தையும் ஊற்றாச்சு. நம்ம அடுத்த வேர்ல்டுக்கு போகிறதுக்கு 1000 ரூபா வேணும். ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். 1K வேணும் நம்மளுக்கு. இது நம்ம ஏன் இங்கே வரோம்? நம்ம அண்ணா விளையாடுறதுல நான் இப்படியே வரேன். சரி, நம்ம இதிலேருந்து ஆரம்பிப்போமா? என்னடா இது கீழே போக முடியுது? கீழே முடியாதா? அதில் தான் இது பண்ணி விட மாட்டானுங்க. நீங்கள் வரப்போதும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறீங்க. உங்களுக்கு இது மாதிரி 82 ஃபிஷ்ஷு, 300, 367 காசுலாம் இருக்காது. அப்புறம் இவ்வளோ ராட்லாம் இருக்காது. நீங்கள் தான் பிடிக்கணும். நீங்கள் பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஸ்பீடாக பிடிக்கிறது. நம்ம இந்த ராடு நம்ம அண்ணன் இங்கே ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அந்த சீக்ரெட் பிளேஸை நம்ம பார்க்கணும். அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு 32 கிலோமீட்டர் அது போகிறதுக்கு. இங்கே தான் இந்த வேர்ல்டு தான் ஃபஸ்ட் வேர்ல்டு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் வேர்ல்டு தான். இங்கே என்னது? இங்கே ஒரு வழி போகுது. பார்க்கர் தான் நம்மளுக்கு ஈஸி. வாங்க நம்ம போகலாம். பார்க்கர் முடிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்குது. நம்ம என்ன அதுன்னு பார்க்கணும். நம்ம செத்து போக மாட்டோமா? ஆனால் இந்த கேம் செம்ம கேம். நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு POKIன்னு போடுங்க. அப்புறம் இந்த கேம் ஃபிஷிங் லீக்குன்னு போடுங்க. அப்புறம் இந்த கேம் வரும். என் பேர் மேசிவ் சாம்பர். நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பேர் மாறிக்கிட்டே இருக்கும். நான் பார்த்தேன், முன்னாடி ஹேக்ஸ்ன்னு இருந்தது, இப்போ எல்லாம் மேசிவ் சாம்பர்னு இருக்குது. ஓகே, நம்ம போவோம். இந்த கேம் நல்லா இருந்ததுன்னு தான் வந்தேன். ஓகே, இது 1 ஹவர் கூட இருக்கலாம். 1 ஹவர் கூட போடுவேன். பார்ப்போம் எத்தனை ஹவர்னு. 1 ஹவர் போடுவேன். இதோ இந்த இடம் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுறேன். 30 மீட்டரு ஃபிஷிங் பாயிண்ட்டு. இங்கே கிடைச்ச எல்லாமே 500 ரூபா கிடைக்கும். அதுதான் நான் இங்கே வந்தேன். கிடைச்சா அதிகமாக கிடைக்கும். ஓகே, இதை விட்டு வந்துட்டு நம்ம போய் ஃபிஷ் பண்ணுவோம். இங்கே தான் ஃபிஷ் பண்ணோம். இங்கே தான் ஃபிஷ் பண்ணுற மாதிரியான்றானுங்க. இங்கே தான் ஃபிஷ் பண்ணணும். உங்களுக்கு இது மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? நீங்கள் 5 மீட்டர்லேருந்து தான் ஆரம்பித்து 15 மீட்டருக்கு வரணும். அதுவும் இந்த ராடு வந்தால் தான் நம்மளால் 15 மீட்டர் வர முடியும்.
அது மாதிரி வச்சுருக்கானுங்க. இந்த 6 பவர் இந்த 5% க்ளவ் 5 வந்தீங்கன்னா உங்களால் 15 மினிட்ஸில் போக முடியும். இப்போ நம்மக்கிட்ட 1000 சேர்ந்ததுன்னா அடுத்த வேர்ல்டு போயிடலாம். வாங்க போவோம். ஓகே, இது 180, இது 100, இது 200லாம் 5 ரூபா. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். நம்ம 1000 சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வேர்ல்டு போயிடுவோம். இந்த கேமில் அவ்வளோவால வேர்ல்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். ஏன்னா யூடியூப்பில் நான் இந்த மாதிரி இந்த கேமில் நிறைய வேர்ல்டு இல்லாத மாதிரி தான் இருந்தது. நான் பார்த்துட்டு தான் இந்த கேம் விளையாட வந்தேன். அதனால் விளையாட போவோம். நாங்கள் விற்றுட்டு இந்த ஃபிஷ் எவ்வளோ, இது 100 ரூபா, இது 2 ரூபா, இது 150, 150 இப்பிக்கு 150. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வேர்ல்டு போகலாம் மக்களே. நம்ம நெக்ஸ்ட் வேர்ல்டு போகலாம். 1K வந்துருச்சு. போயிட்டு போகணுமா? நல்லா போயிட்டு do not have no money to buy this right now. இவனுங்க 1 மில்லியன் கேட்குறானுங்க மக்களே. நெக்ஸ்ட் வேர்ல்டு போகிறதுக்கு 1 மில்லியன் கேட்குறானுங்க. நம்ம என்ன பண்ணுறது? 1 மில்லியன் சேர்க்கணும். நான் அதில் ஸ்கிப்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்கள் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸ்கிப் கிடையாது. ஸ்கிப்பே இதில் வரவே வராது. இது நம்ம எத்தனை என்னது நம்ம எத்தனை ஃபிஷ் பிடிச்சிருக்கோம்? 31 ஃபிஷ்ஷு பிடிக்கல. எங்கன்னா பாதி பிடிச்சான், அப்புறம் நான் பாதி பிடிச்சிருப்பேன், அவ்வளோதான். இது ரெண்டும் நம்ம தான் பிடிச்சோம், இதுவும் நம்ம தான் பிடிச்சோம், இதுவும் நம்ம தான் பிடிச்சோம். ஓகே, ஃபஸ்ட்டில் என்ன முடிச்சுருக்கோம்? ஓகே, இது என்னது? மேக் அட்லீஸ்ட் 1 மில்லியன் USD போடா. நல்லா லெவல் 8 ராடு, 8வது லெவலோட ராடு வாங்கினோம். கெட் 110 ஃபிஷ். ஈஸி பீசி. அங்கே போய் பார்ப்போம். ஈஸி பீசி நம்மளுக்குலாம் ஈஸி பீசி. 110 ஃபிஷ்னால் ஈஸி. அதுதான் நைட்லி 2 ஃபிஷ் பிடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, இந்த பேக்னு என்னமோ சொன்னானுங்களே, அது எவ்வளோன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க. அந்த பேக்குன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. இதை சேல் பண்ணிட்டு அது எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். தெரிஞ்சாது 1K இருக்காது, 2K இருக்குது. எவ்வளோ அது? ஒன்றும் முடிச்சு வச்சுருக்காங்க. 3K தான். 3500 3.5K. இன்னும் நம்மக்கிட்ட இப்போ தான் 2K வந்திருக்கு. அதில் நம்ம 3K எடுப்போம். வாங்க, அது ஈஸியாக வந்துடும். 3K ஈஸியாக வந்துடும். 3K. ஹை ஜம்ப்பாக இருக்குது. இல்லையே, ஜம்ப் பண்ணான்னு தெரியல. இங்கே வந்தா போய் ஜம்ப் பண்ணிட்டான். நான் வந்துட்டே என்ன ஜம்ப் பண்ணிட்டான். சரி, 3K வரப்போம். ஓகே, 3K எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம திரும்பி வந்துட்டோம் மக்களே. 3K எடுத்துட்டேன். அவ்வளோதான் மக்களே, நான் 3K எடுத்துட்டேன். ப்ளீஸ் அந்த லைஃப் கொடுக்க கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. நினச்சிருங்க. நம்ம போய் இப்போ பேக் வாங்குவோம். பேக் வாங்கிட்டு நம்ம இது எவ்வளோன்னு பார்ப்போம். 7,000 பேக்குக்கு நம்மக்கிட்ட 5 ஸ்லாட் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ 5 ஸ்லாட் இருக்குது. நம்மக்கிட்ட. அடுத்து இதுக்கு 3000 ரூபா. அடுத்து கேட்கு 3000 ரூபா தேவை. அடுத்து இதுக்கு அடுத்தது இது ஃபாஸ்ட்டு ஆடு. இதுக்கு தான் 3000 ரூபா கேட்குது. 3000 ரூபாய் எடுக்கணும். நான் எவ்வளோ ஃபிஷ் பண்ணணும். நீங்கள் சொன்னாங்க, நான் வந்துட்டேன். இது என்ன? அது ஸ்பேஸு கிளிக்கு அதற்கு. ஓகே, நம்ம கைகள்
அப்புறம் நான் புதுசாக ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சேன் மக்களே. புதுசாக ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சேன். எங்கே போச்சு? புதுசாக ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சேன் நான். எங்கே அது? புதுசு அது. இதோ இந்த தான் சொன்னது 1.2 kg 500 வந்துச்சு இதில். அப்போனா இங்கே தான் பிடிக்கணும் போல. பிடிச்சா அதிகமாக காசு கிடையாது. அதை வச்சு தான் சீக்கிரமாக நான் வந்து 3K எடுத்தேன். 500 அதுவும் 3 500 3 500 ஒரு 1 500 தெரியல. அடுத்த தடவை கடைக்கு போக நான் காட்டுறேன். இது என்ன கிடையாது, நான் ஒன்றும் பண்ணல. சரி வெயிட். அவ்வளோதான் நம்ம ஓகே. இப்போ எவ்வளோ இருக்குது? 700. ஆனால் எல்லோரும் காஸ்டியூம் போட்டு சுற்றின்னு வரீங்க. இதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நான் தான் என் கூட வராதீங்கன்னு சொன்னேன். சேட் பண்ண முடியும். நான் தான் இவங்கெல்லாம் கூட இவர் கூட சப்ஸ்கிரைபர் தான். பேர் என்ன? சரி ஒரு பேரை பார்க்கலையே. சரி விடுங்க. சப்ஸ்கிரைபர் தான் எல்லாமே. ஓகே வரல. இது இருக்கு நம்மக்கிட்ட. சிக்கி இதுதான் அதிகமாக 1.2 kg தான் அதிகம். 1.5 kg தான் அதிகம் நம்மக்கிட்ட. எவ்வளோ அது? 120, இது 80, இது 50, இது 100, இது 100. ஓகே 1.2K. இப்போ 3K இருந்தால் தான் அடுத்த ராடு வாங்க முடியும். 3K இருந்தால் தான் அடுத்த ராடு வாங்க முடியும். ஓகே என்னடாச்சு? நம்மளுக்கு இவர் தான் அனுப்பிச்சி விட்டார் ஃபிஷ்ஷை. இதான் இப்போ வச்சுக்கணும். ஓகே இந்த ஃபிஷ்ஷு ஒன்று எனக்கு அனுப்பிச்சார். ஒரே ஒரு இதை உட்காந்து எவ்வளோ நான் சப்ஸ்கிரைபர் தான். ப்ரோ என்ன ப்ரோவா வந்துடுங்க. சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம். எல்லாருமே சப்ஸ்கிரைபர் தான். இப்போ இவர் தான் எனக்கு இந்த இது அவர் போகிறார்ல, அவரு ஒன்று தந்தார். இவரு ஒன்று தந்தார். இன்னொன்று நானாக பிடிச்சேன். இவங்க 2 பேரும் தந்தாங்க. ஒன்று நானாக பிடிச்சேன். ஓகே அதில் தான் ஏன்னா ஒரு ஊருக்கு வேணும் வந்துச்சு பாருங்க. வேலை வச்சுருங்கன்னா இதுதான் சொன்னேன். இந்த லாஸ்ட்டில் இருக்க ரெட் கலரில் சீ ஹார்ஸு இதெல்லாம் நான் சொன்னேன். இதுதான் நான் சொன்னேனே. இது எவ்வளோ? ஒன்று எவ்வளோ? 180 அன்காமன். அதுவும் காமனு அன்காமனு எல்லாமே அன்காமன் தர்றானுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இதுக்கு வந்துது 2K இருக்குது. 3K வரப்போகுது. சரி வாங்க நம்ம போய் ஃபிஷ்ஷை கொடுப்போம். 200 ஒன்று கிடச்சிருக்கு. செம்ம 200 ஒன்று கிடச்சிருக்கு. செம்ம 200 இவ்வளோ வரும். இந்த ஃபிஷ்ஷில் 200 வரும். கையில் வச்சுக்கிட்டு போகும். இதுதான் 2 kg. 200 சொன்னால் 15 ரூபா. இது 50 அன்காமன். 5 ரூபா. இன்னும் வரலை. 3Kவா 3.5Kவா? 3K. ஓகே லெவல் 8 போனால் இது ஒரு பொருட்டு வந்து 10 முடிக்கலாம். இது முடிச்சுப்போம். இது அடுத்து அவ்வளோ கேட்குறீங்க. நான் முடி பண்ணாலும் கொஞ்சம் சிக்கன் ஃபிஷ் தந்துருக்காங்க. நம்மளே எடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் வச்சு ஆளில் வச்சுக்கோங்க. இதை மறக்காமல் பண்ணுங்க. அப்புறம் வேறு ஏதாவது போக்கியில் கேம் வேணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுவேன். கமெண்ட்டில் சொல்கிற எல்லாத்தையும் நான் போடுவேன். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன கேம் போடலான்னு நான் இருக்கிறேன். நீங்கள்
கமெண்ட் பண்ணால் தானே நான் என்ன கேம் போடலான்னு சொல்லி. நீங்கள் என்ன கேம் வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். டைக்கூன் கேம் கூட போடுறேன், சிமுலேட்டர் கேம் கூட போடுறேன். நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நான் போடுறேன். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக பண்ணிடுங்க. ஓகே, நம்ம ராடை வாங்கிடுவோமா? 3, 2, 1 ராடை வாங்கிட்டோம். ஓகே, இந்த ராட்டை ப்ரோவேப் ராடு. அதுக்கு 3000 ரூபா இருந்தால் தான் ப்ரோவேப் ராடு வாங்க முடியாது. செட்டிங்ஸில் டிஸ்கார்டு ஜாயின் பண்ணால் தேவையில்லை, வேறு இதிலே போகுது. நான் ஏன் பிளேயர் நேம் பண்ணலாமா? அப்படின்னா இப்போ எஸ்பிடி வச்சுக்கலாமா? எஸ்பிடி சஜித் ஓகேப்பா. நான் சேனல் பேர் வச்சுக்கணுமா இல்லை எஸ்பிடி வச்சுருக்கேன்? சேனல் பேர் வச்சுருக்கேன் தமிழ் கேமிங். எஸ்பிடி சஜித் தான் முடியுமா? ஓகே, குட்டியாக தான் பேர் இருக்குது. எஸ்பிடி சஜித்ஸ்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, டேர்ட்டெல்லாம் கட்டா நல்லா தான் இருக்கும். டேர்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆல் ஃபிஷ் என்ன இது? நம்ம இதில் எப்பிக்கு இதெல்லாம் தரமாட்டானுங்க, நார்மலாகவே தரமாட்டானுங்க. இதில் எப்படி தரவானுங்கன்னு தெரியாது. தந்தால் நம்ம சம்மலக்கி ப்ரோ விராடு. ஓகே, இருங்க, நம்ம இந்த அவருக்கு விட்டுட்டு நம்ம அந்த இது பண்ணுறாங்களா, இது சொன்னாங்களா, அந்த மாதிரி அந்த லைட் ஹவுஸில் அங்கே ஏதோ ஒரு ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி வந்ததில்ல, அதை பார்ப்போமா? எனக்கு அது வரணும் போல இருக்குது. அந்த ஷார்க்லாம் இருக்குது. இங்கே குட்டி ஷார்க் வந்து இருக்குது. அவங்க பெரிய ஷார்க்லாம் இருக்குது. நான் போகும்போது காட்டுறத நம்மளுக்கு பார்க்கலாம் ஈஸி. ரூபாய்ங்களா பக்கத்தில் போய் காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், அந்த ஒருத்தி பாருங்க, எவ்வளோ பெரிய ஷார்க்கு. இதெல்லாம் அவங்க தான் நம்மளுக்கு அடித்து சாப்பிட்றோம். இதை யாரா எப்போ ஷார்க் வந்துடுச்சு. ஓகே, லெவல் 8 போனால் நீங்கள் போகிற ஸ்வாடில் சொல்லுங்க கமெண்ட்ல, நான் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம அப்போதுலேருந்து வந்து பிடிச்சிருக்கலாம். யார் நம்ம இருந்தாங்க அப்போவே சர்வரே சப்ஸ்கிரைபர்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம ரிமூவ் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக வந்துடுவாங்க. இங்கே இருக்க பாதி பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ். இவங்கெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். கான்சூம் ராடுன்னு பேரை வச்சுருக்கிறாரு நம்ம சப்ஸ்கிரைபர். ராடு இல்லை, அதனால அப்படி வச்சுருக்காரு போல. சரி, ஓகே, 1 hour வீடியோ வந்துருக்கு. 1 hour இல்லை, 1/2 hourலாம் வாய்ப்பு இல்லை. சரி, இது லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். இது 20 minutes ப்ளே பண்ணுவோம். 20 minutes ப்ளே பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுப்போம். டைம் வேறு ஆகிடுச்சு. வீடியோ முடிச்சுக்கோமா? 20 minutes ஆகணும். எவ்வளோ நிமிஷம் வீடியோன்னு பார்த்துக்கோங்க. நினச்சிருங்க, நான் பார்ட் 2 போடுறேன். பார்த்து லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ரெட் கலர் போடுங்க, பிடிக்கலன்னா க்ரீன் கலர் ஆட் போடுங்க. நான் அப்போ தான் என்னால் வேறு கேம் ஏதாவது பார்க்க முடியும். சரி, முடியல. ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுப்போமா? ஓகே, வீடியோ முடிச்சுப்போம். பாய்.
ஓகே, நம்ம வீடியோ முடிச்சப்போம். இதுதான் எண்டு. பார்ட் 2 நான் நாளைக்கு போடுறேன். பார்ட் 2 நான் அப்புறமா போடுறேன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். இது உங்கள் SPD சஜித் தமிழ் கேமிங். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய். See you next time.